எனக்கு ஏதோ இது கரெக்டா இருக்கும்னு தோணல. முடிச்சுக்கலாம் இதோட. நீ உன் வாழ்க்கையை பாரு, நான் என் வாழ்க்கையை பாக்குறேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான்னா என்ன? அவ்வளவுதான் 5 வருஷம் லபடி. இப்ப வந்து என்ன ஒருத்தனுக்காக என்னை விட்டு போறங்கிற? என்ன 5 வருஷமா பாத்துக்கிட்டதை விட அவன் 5 மாசத்துல நல்லாவே பாத்துக்கிட்டான். போறியா? ஓ, என்னை விட்டு எவனை கிளம்பான்னு பாக்குறேன். எழுதி வச்சுக்கோ, உன் சாவு என் கையில தான். போலாம். ஆக்சுவலாக அந்த ஜூடியோவில் பார்த்த அந்த ப்ளூ ஷர்ட் ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சுல்ல? அந்த கிரீன் ஷர்ட் கூட நல்லா இருந்துச்சு. ஆமாம். நெக்ஸ்ட் டைம் நாம போலாம். கண்டிப்பாக. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற நிறைய கடையும் ட்ரை பண்ணோம். அங்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ட்ரையல் பார்த்து தான் வாங்கணும். மேபி சைஸ் பத்தாமல் போயிடுச்சுன்னா போலாம் ஒரு நாள். பயப்படாத, நான் இருக்கேன்ல, பார்ப்போலாம். ஏண்டி என்னை விட்டுட்டு இவங்களோட சுத்திட்டு இருக்கியா நீ? இதை பாரா நிதிஷ், தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. அதான் உங்களுக்குள்ள எல்லாம் பேசி தீர்த்துக்கிட்டீங்களே, அதான் முடிஞ்சிச்சுல்ல. முடிஞ்சு இது வந்தாலும் நாளைக்கு பேசி தீர்த்துக்கலாம். நீ யாரா பேசுறதுக்கு? நீ இருந்தாடா பேசுவ. சாவடா. எழுதி வச்சுக்கோ, உன் சாவு என் கையில தான். உன் சாவு என் கையில தான். எழுதி வச்சுக்கோ, இருந்தாடா பேசுவ. உன் சாவு என் கையில தான். Answer your attendance. Alina. Present, ma'am. Ashwita. Present, ma'am. Anuvarshini. Present, ma'am. Ashwath Prasanna. Afrin. Absent, ma'am. இன்னைக்கு ஆப்சென்ட்டா? ஒரு வாரமா அந்த பொண்ணு வரல. ஹாஸ்டல்ல அப்படி என்னதான் பண்ணுது?
நான் தாண்டி பண்ணிட்டு இருப்ப அப்படி எத்தனை கால்ஸு அட்டன் பண்ணாதான் என்ன உனக்கு ஆ? ம். சரி விடு, மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, மீட் பண்ணலாமா? மேபி லஞ்ச். ம், ஓகே, பை. எப்படிரா இருக்க? இருக்கேன் ஏதோ சூப்பர்ஃபிஷியல்னால பொழைச்சிருக்கேன். ஒரு வாரம் ஃபோன் கால் இல்லை, மெசேஜ் இல்லை, நான் இருக்கேனா இல்லையானே ஒரு அக்கறை கூட இல்லைல்ல. சரி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, வா போகலாம். இன்னும் எத்தனை நாள் தாண்டி அதே யோசிச்சுட்டு இருப்பேன்? நான் தான் ரெக்கவரி ஆகி வந்துட்டேன்ல. இல்லடா, அன்னைக்கு நடந்ததை நினைச்சாலே பயமா இருக்கு. சொல்லுங்க. இந்த அட்ரஸ் மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஓ இதுவாங்க ப்ரோ, அப்படியே நேராக போனீங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்கும், அந்த கிரவுண்டுக்கு பின்னாடி ஒரு லெஃப்ட் டர்னு, அங்கே போனீங்கன்னா இந்த அட்ரஸ் வந்துடும். இன்னும் கூட தான் சுத்திட்டு இருக்கியா? போன தடவை மிஸ் ஆயிட்ட, இப்போ மாட்டினியா? ஏய் என்னாச்சு? அவன் மறுபடியும் கொல்ல பார்க்கறான். ஓகே ரிலாக்ஸ், நான் தான் இருக்கேன்ல. சரி இன்னைக்கு வேணாம், விடு, ரெஸ்ட் எடுக்கலாம், ஹாஸ்டல் போகலாம். ம், என்ன சாப்பிடலாம்? ரைஸ் ஐட்டம்ஸ். அப்போ எனக்கு ஒரு பிரியாணி. உனக்கு? எனக்கு என்ன பைத்தியக்காரனாக்கிட்டு பிரியாணி கேக்குதா உனக்கு? ஏய் என்னாச்சு? ஆர் யூ ஓகே? அம்மா, இது உனக்கு, இது உனக்கு. ஃப்ரெஷ் ஜூஸ் தானே கேட்டேன். இங்க இதுதான் இருந்தது. இவ ஏண்டி இப்படி ஓடுறா? இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்.
அடிச்ச எழுப்படா அவன. இழுத்துட்டு வாயா. எடுத்துட்டு போறீங்க? விட்டு போங்க. எக்கம்மா எக்கச்சக்கம்மா ஒன்ன கண்ட ஹார்ட் பீட் தாயேறுதே. எக்கம்மா எக்கச்சக்கம்மா ஒன்ன கண்ட ஹார்ட் பீட் தாயேறுதே. தகுமா தள்ளி நில்லுமா நரம்புள்ள கூச பம்ஸ் எல்லாம் கூடுதே. இவ சைலில் தான் ஜெனரேஷனே ரெஜினேஷன் ஆனதே. இவன் அழுல கண்டா கரகோஷமே பல டிபி ஏறுதே. சூப்பர் ஸ்டார்டா ஹண்டர் ஹண்டர் சூடுடா மேக்னெட்டிக் ஸ்டைல்டா. சொல்லு நிதிஷ், மிஸ் ஆஃப்ரினா என்ன பண்ணா? எங்கே கடத்தி வச்சிருக்க? உயிரோட தான் இருக்காளா இல்லை? யோ, நான் யாரையும் கடத்தவும் இல்லை கொல்லவும் இல்லை. யாயா நீ வேற? ஓ கொழுப்பு. சார் 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 நீங்கள் துரைசிங் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் எதுவும் பண்ணல சார். இங்கே பாரு, இதுதான் உன்னோட கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். நீ என்ன பண்ணியிருக்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். எவ்ரி எவிடன்ஸ் பாயிண்ட்ஸ் டு யூ மிஸ்டர் நிதிஷ். ஓ அப்படிங்களா? சரி சரி. அஃப்ரின் உன்னை பிரேக்கப் பண்ணுறா. அவளை நடு ரோட்டில் கொன்றுவேன்னு த்ரெட்டன் பண்ணியிருக்க. விட்னஸ் அண்ட் ஹர்ஷித் ஸ்டேட்மெண்ட்டில் கிளியராக இருக்கு. இட்ஸ் அண்ட் கிளியர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்டென்ட் டு கில். இவனை எங்காவது பார்த்துருக்கியா? தெரியும் சார். அன்னைக்கு ஒரு நாள் ஸ்விக்கி ஓட்டப்போ. பதட்டப்படாமல் யோசிச்சு தெளிவாக சொல்லு. ஓகே சார். சார் அன்றைக்கி ஒரு நாள் நான் ஸ்விக்கி ஓட்ட போயிருந்தேன் சார். வர வழியில் அந்த பையன் வந்து அந்த பொண்ணை கொன்றுன்னு சொல்லி மிரட்டினான் சார். தெளிவாக தான் கேட்டியா? கொன்றுவன் தான் சொன்னானா? ஆமாங்கய்யா, கொன்றுன்னு சொல்லி தான் மிரட்டினான். 4th அன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு நீ நல்லா குடிச்சிருக்க. குடிச்சிட்டு அஃப்ரின் அண்ட் ஹர்ஷித்திட்ட பிரச்சனை பண்ணியிருக்க. பிரச்சனை பெருசாக இருக்குது. அப்புறம் பீர் பாட்டிலால் அவனை குத்தியிருக்க. எனக்கு என்னென்னா, அன்னைக்கே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா உன்னை உள்ளே தூக்கி வச்சு கம்பி எண்ணெய் வச்சுருப்பேன் சார். அவளை அன்னைக்கே குத்தி இருக்கணும், மிஸ் ஆயிட்டா. 12th அன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு அஃப்ரினை கிரிக்கெட் பேட்டால் அடிக்க பார்த்துருக்க. விட்னஸஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கிளியராக இருக்குது. திடீர்னு சத்தம் கேட்டுச்சு. எட்டி பார்த்தா நிதிஷ் வந்து அஃப்ரின் அடிக்கிற மாதிரி வந்தான் சார். ஓ அன்ஃபார்ச்சுனேட்லி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலை. ஆனால் பாய்ஸ் ஹாஸ்டல் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது நீ அன்றைக்கி வெளியே போயிருக்கங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. 14th ஆஃப்டர்நூன் அஃப்ரின் உன்னை பார்த்து பயந்து ஓடுனதை பொட்டிக்கடையில் இருந்த அவள் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் பார்த்துருக்காங்க சார். ஆனால் அன்னைக்கு பொட்டுக்கடையில் வச்சு பார்க்கும்போது அவ்வளோதான் சார் இந்த தெரியும். கோர்ட்டில் விட்னஸாக சொல்லணும், நீங்கள் வரணும். ஓகே சார். அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நீ எப்படிப்பட்ட ஆள், எல்லாமே அஃப்ரின் என்கிட்ட சொல்லிட்டாங்க. யோ, அவ எப்படி அவன்கிட்ட சொல்லிருக்க முடியும்? அஃப்ரினோட டைரி டிஸ்கனெக்ட்ஸ் ஆல் யோர் டாட்ஸ். இன்னைக்கு தான் காலேஜோட ஃபர்ஸ்ட் டேவே அவனை பார்த்தேன். அவன் ஃபர்ஸ்ட் நைட் 2 பேரும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நாளாக அவனோட ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ்லாம் அதிகமாகிட்டே இருந்தது. அவனை திட்டுவான், மிரட்டுவான், ஏன் ஒரு நாள் அடிக்க கூட செஞ்சுட்டான். அப்போதான் ஒரு நாள் அழுந்துட்டு போயிட்டு இருந்தபோது ஹர்ஷித்தை பார்த்தேன். அவன் என்னை கன்சோல் பண்ண பார்ப்பான். ஈவன் தோ இஸ் அ கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் டு மீ, ஹி கேர்ட் ஃபார் மீ. அப்போதான் என்ன அவனை ரொம்ப பிடிச்சது. நிதிஷை பிரேக்கப் பண்ணிட்டேன். அன்னைக்கு என்னை கொன்றுவான் மிரட்டுனான். பாவம், ஹர்ஷித் எனக்காக குத்து வாங்கியிருக்கான். நிதிஷை பார்த்தாலே பயமா இருக்கு. பக்கத்துல வந்து என்னை அடிக்க பார்த்தான். என் கழுத்தை நெரிச்சு என்னை கொல்ல பார்த்தான். ஆசிட் அடிக்க பார்த்தான். யோ, என்னையா இது? அவ டைரி அவருட்டு இதெல்லாம் ஒரு எவிடன்ஸா? மிஸ்டர் நிதிஷ், அக்கார்டிங் டு செக்ஷன் 34 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி ஒருத்தங்களோட பர்சனல் டைரியை எவிடன்ஸாக எடுத்துக்க முடியாது, பட் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி இன்சிடென்சஸ்க்கு ஐ விட்னஸும் இருக்குது. லாஸ்ட் சாட்டர்டே மார்னிங்லேருந்து அஃப்ரினை காணோம். அவள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஹர்ஷித்தோ அவளை பார்க்கவே இல்லை. அதே சமயம் நீ பெங்களூர் போயிருக்க. யோ, பெங்களூர் போனால் ஒரு குத்தமாயா? அடிக்கடி என் ஃப்ரெண்டை பார்க்க போவேன். ஃப்ரெண்டை பார்க்கவா? நீ உன் ஃப்ரெண்டை பார்க்கவே போகல.
அது உன் ஃப்ரெண்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? நீ வழக்கமாக போகிற பெங்களூர் ரூட்டில் போகல, வேறு ரூட்டில் போயிருக்க. அது எப்படிடா? எல்லாமே ஒரே நாளில் நடக்கும். நான் எந்த ரூட்டில் வேணால் போவேன், அது ஏன் இஷ்டம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் ஒரு ரூட்டு, கிளப்புக்கு போனால் ஒரு ரூட்டு, அதுக்கு என்ன அப்போ? ஏண்டா 10-12க்கு கிருஷ்ணகிரி டோல்கேட்டில் என்ட்ரு ஆயிருக்க. அங்கேருந்து ஒசூர் பெங்களூர் டோல்கேட்டுக்கு 2 hours ஆகும். ஆனால் நீ 1:30க்கு தான் என்ட்ரு ஆயிருக்க. 3 hours 18 minutes ஆயிருக்கு. அவ்வளோ நேரம் என்னடா பண்ண? எங்கே அந்த சூரிய சிரிப்பை காணோம்? அஃப்ரின் காணாமல் போகிறதுக்கு முன்னால் லாஸ்ட்டாக உங்ககிட்ட தான் ஃபோன் கால் பேசியிருக்கா. உன்னை பார்க்க போகிறதா தான் அவள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா. சாட்டர்டே கடைசியாக அஃப்ரின் உங்ககிட்ட என்னென்னு சொல்லிட்டு போனாங்க? நிதிஷை பார்க்க போகிறதா சொல்லிட்டு போனாங்க சார். இதெல்லாமே சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்சஸ் தான். இப்போ நான் சொல்ல போகிறது தான் ஃபைனல் லைன் இந்த கஃபின். உன் காரை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அஃப்ரினோட ஹேர் சாம்பிள்ஸ் கிடச்சிது, ப்ளஸ் சம் சாயில் பார்ட்டிகல்ஸும் கிடச்சிது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது நீ போன ரூட்டில் இருக்க இடத்தோட மேட்ச் ஆச்சு. ஒரு சின்ன துணி எங்களுக்கு கிடச்சிது வித் பிளட் ஸ்டெயின்ஸ். அந்த பிளட் யாருதுன்னு பார்த்தேன்னா அஃப்ரின். அண்ட் அந்த துணி அவனுக்கு போட்டிருந்த ஹிஜாபோடது. ஃபைனலி ஒரு மண்வெட்டி, அதில் காஞ்ச மண்ணில் ரத்தம் யாருதுன்னு பார்த்தேன்னா அஃப்ரின். டார்ச். எனக்கு பிளட் ஸ்டெயின்டு கிளாத் கிடச்சிருக்கு. எனக்கு கிடைச்ச இந்த மண்வெட்டியில் ஃபுல்லாக பிளட் ஸ்டெயின்ஸாக இருக்குது. க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், கேட்குறியா? மிஸ் அஃப்ரின் உன்னை விட்டுட்டு ஹசித் கூட போயிருக்காங்க. அது உனக்கு பிடிக்கல, ஸோ அவங்கள கான்ஸ்டண்ட்டாக டார்ச்சர் பண்ணியிருக்க, அட்டம்ப்ட்டும் பண்ணியிருக்க. ஒரு ஃபைன் டே அவங்கள தூக்கிட்ட, பெங்களூர் போகிற வழியில் அவங்கள கொன்னுட்டு பாடியை புதைச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக போயிட்டு வந்திருக்க. மை கரெக்ட்? முன்னாள் காதலியை கொன்ற வழக்கில் காதலனுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த நீதிமன்றம். இதுக்காக தானே எல்லாம் இவ்வளோ நாளும். எனக்குள்ள இருக்கிற கில்ட் எப்பவுமே என்னை விட்டு போகாது.
பண்ணுற. ஹி டிசர்வ்ஸ் டு பி இன் ஜெயில். இனி நீயும் நானும் சந்தோஷமாக இருக்கலாம். ஸ்மைல். உனக்கு பிடிச்ச சாக்லேட் மில்க் ஷேக். இந்தா குடி. என்னாச்சு? வேணாம். உனக்கு பிடிச்ச சாக்லேட் மில்க் ஷேக் டி. வேண்டாம். இன்னும் எத்தனை நாள் தாண்டி அதே யோசிச்சுட்டு இருக்க போற? அதுலேருந்து வெளியே வா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுலேருந்து வெளியே வா. எங்கே போனாலும் அவனே இருக்கான். யாரை பார்த்தாலும் அவனை பார்க்குற மாதிரியே இருக்கு. முடியல. அவன் பாட்டுக்கு இருக்காண்டி. நீ தான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்க. டெய்லியும் பயந்து பயந்து சாவுறதுக்கு ஒரே அடியாக செத்துடலாம் போல இருக்கு. லூசா நீ? பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க. நீ என்னத்துக்கு சாகணும்? நான் சாகணும். திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் சரியாயிரும், பார்த்துக்கலாம் விடு. நான் சாகணும். நீ செத்தா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? அவங்க நிம்மதியாக தான் இருப்பான். நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? நான் செத்தாதான் அந்த நாய் உள்ளே போகும். அதுக்கு அவன் என்னை கொலை பண்ணிட்டதா எல்லாரும் நம்பணும். என்னடி என்னென்னமோ சொல்ற? எஸ், we are going to set him up. இல்லடி, எனக்கு ஏதோ இது சரியா பாடுன்னு தோணல. வேணாம். ஓ, அப்ப நான் முக்கியம் இல்லை. முக்கியம்தான். ஆனானா என்ன ஆனா? நான் மும்பையில் இருக்கிற என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன். இங்கே நான் செத்து இருக்கணும். அதுக்கு காரணம் அவன் தான் இருக்கணும். வெயிட் அங்கெல்லாம் வேணாம். நோன் கான்ட்ராக்ட்ஸ். நீ கம்ப்ளீட் ஆஃப் த ரேடார் போகணும். அதுக்கு பெஸ்ட்டு கோவா தான். ஃபுல் ஆஃப் ஃப்ளாட்டிங் பாப்புலேஷன். யாராலையும் உன்னை கண்டே பிடிக்க முடியாது. இப்போ மட்டும் எப்படி வந்தது அக்கறை? சும்மா அக்கறை இல்லாமல் பின்ன நீ சொல்லு, நான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கூட இருக்கிறவங்கள நம்ப வைக்கணும். ஸோ வி நீட் ஸ்ட்ராங் அலபைஸ். என் டைரி நான் இஷ்டத்துக்கு எழுத போகிறேன். I'll portray him as bad as I can. இதெல்லாம் போதாது. We need a solid evidence. Yes, அவன் monthly once பெங்களூர் போவான். Usually second Saturday. அதுதான் நமக்கான டைம். சரி, என்ன பண்ணலாம்? சாட்டர்டே காலையில் அவன் ஃபோன்ல இருந்து எனக்கு கால் பண்ணு. ஆஃப்டர் 30 seconds கட் பண்ணிடு. ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிடு. ரூம்மேட் கிட்ட அவனை பார்க்க போறதா சீன் கிரியேட் பண்ணிட்டு போறேன். நிதிஷை பார்க்க போறேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அந்த சைக்கோவை தனியா பார்க்க போறேன்னு சொல்ற? இல்லடி, கால் பண்ணியிருந்தான். இதோட எல்லாம் முடிச்சுக்கலான்னு சொன்னான். போயிட்டு வரேன். யாருக்கும் தெரியாம கோவா போயிட்டு. ரெஸ்ட் ஆஃப் த பிளான் நீ தான் இங்க இருந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். எனக்கு என்னமோ இது இன்னும் கரெக்டாக படல. இதெல்லாம் நடக்குமா? கரெக்டாக வருமா? மாட்டிக்க மாட்டோம்ல? தப்பே இல்லை. அவன் உன்னை குத்திருக்கான், என்னை அடிச்சிருக்கான். ஏன் நாளைக்கு கொல்லவும் தயங்க மாட்டான். எல்லாம் நமக்காக தான்டா.
நம்ம என்ன அவனை கொலையா பண்ண போறோம்? ஜெயில தானே போட போறோம். என் உயிரை உண்ணும் தேன் சுடரே, என் உறக்கம் கொல்லும் தேன் சுடரே, என் உயிரை உண்ணும் தேன் சுடரே, என் உறக்கம் கொல்லும் தேன் சுடரே, என் உயிரை உண்ணும் தேன் சுடரே, என் உறக்கம் கொல்லும் தேன் சுடரே. முன்னாள் காதலை கொன்ற வழக்கில் 6 மாதங்களுக்கு முன்பு சிறைக்கு சென்ற நிதிஷ் என்னும் வாலிபன் சிறையில் நின்று தப்பி ஓட்டம். Say it.